முதலமைச்சரின் புதுமை திட்டங்களால் பள்ளி, கல்லூரி மற்றும் விடுதிகள் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கல்வி விடுதி பணியாளர்கள் நல சங்கத்தின் மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டார். மாநாட்டில் பேசிய அவர், விடுதி சமையலர், காப்பாளர் காலி பணியிடங்களை நிரப்புவது தொடர்பான கோரிக்கை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என உறுதியளித்தார். அத்தனை விடுதிகளிலும் அந்த சிசிடிவி கேமரா பொருத்தப்படும். அதே மாதிரி பாத்திரங்கள் தேவை என்பது 1,39,00,000 இன்றைக்கு பாத்திரங்கள் வாங்குவதற்கு ஜீவோ போடப்பட்டிருக்கிறது. தொலைக்காட்சி இல்லாத விடுதிகளுக்கு 1,50,00,000 ரூபாயில் இன்றைக்கு எல்இடி டிவி தொலைக்காட்சி மூலமாக ஏற்பாடு செய்து அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்படி அது மட்டுமல்ல, விடுதிகளை சீரமைப்பதற்காக எல்லா விடுதிகளையும் பார்த்தா லைட் லைனில் அந்த மாணவர்கள் தங்கியிருக்கிற விடுதிகள் மோசமாக இருக்கிறது, படிப்பதற்கு சரியான வசதி இல்லை என்கின்ற அடிப்படையில் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதற்கட்டமாக 30 கோடி ரூபாய் திட்டமிட்டு முதற்கட்டமாக 10 கோடி ரூபாய் உடனடியாக ஒதுக்கப்பட்டது.